அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்தது. தமிழக அரசும் வாதாடிச்சு, ஆப்போசிட் பார்ட்டி தாவேகாவும் வாதாடினாங்க. நாங்கள் கேட்டபடி சிபிஐ விசாரணைக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இனிமேல் நீதி நிலைநாட்டப்படும், உண்மை வெளிவரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது இந்த நீதி நிலைநாட்டப்படும், உண்மை வெளியே வரும், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு தெரியுமா? அதை பேசுறதுக்கு தாவேகாக்கு எந்த இடத்துலையுமே தகுதி இல்லை சார். முதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் இருக்காங்க, உங்களை பார்க்க வந்த ஒரு கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்தை பாதிக்கப்பட்டு 16 நாளாவது இது வரைக்கும் போய் சந்திக்க உங்க யாருக்குமே துப்பு இல்லை. நடிகர் விஜய் போலினாலும் பரவாயில்ல, அவரை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாத ஒரு கட்சி. ஒரு கட்சியில ஒரு தனிநபர் காணாம போய் பார்த்துருக்கலாம். ஆனா ஒரு கட்சியே காணாம போன நீங்கெல்லாம் இந்த பத்திலாம் பேசவே கூடாது. முதல்ல இந்த கேஸுக்கும் தாவேகாக்கும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் தாவேகாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க இதுல சிபிஐ கேட்டது யாரு? பிஜேபியை சார்ந்த உமா ஆனந்த் என்ற அந்த கவுன்சிலரும் ஜிஎஸ் மணி என்ற பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞனி துணை அமைப்பாளரும் தான் கேட்கிறாங்க. சோ இது பிஜேபி கேட்ட வழக்கு. இதுக்கும் தாவேகாக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுல எங்க நீங்க நெஞ்ச நிமித்துறீங்க? வெளிப்படையா வேணா சொல்லுங்க, நாங்களும் பிஜேபி கூட்டணியில இருக்கோம், எங்களுக்கு பாசிசம் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு இன்னைக்கு பாசிசம் பாயாசமா இனிக்குதுன்னு சொல்லுங்க. இனிக்குதுன்னு சொல்லுங்க. உங்களுடைய ஏஜென்ட் போய் இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் வாதாடினாங்கன்னு சொல்லுங்க, நாங்க அதை ஒத்துக்கிறோம். என்ன மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செயல் சார். ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவருக்குரிய பக்குவத்தோட நடந்துக்கிறாரு சார். எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு அரசியல் பேசவே இல்லை. சொந்த கட்சிக்காரங்க சொன்னாலும் சரி, கூட்டணி கட்சிக்காரங்க சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, பக்குவப்பட்ட ஒரு தலைவனா நடந்துக்கிறாரு. ஆனா நீங்க பக்குவமே இல்லாத ஒரு நடிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வெளிப்படையில பேசுறீங்க பொதுவெளியில? பிஜேபி கிட்ட போய் நீங்க மாட்டி இருக்கீங்கன்ற தயவு செஞ்சு உணர்ந்து பேசுங்க. இன்னைக்கு இதே பிஜேபி சிபிஐ வழக்கு பத்தி இதே நடிகர் விஜய் ஒரு வழக்குல என்ன சொல்றாரு? சிபிஐ மட்டும் என்ன தேவதூதர்லாம் இதே நடிகர் விஜய் தான் கேட்டாரு. இப்ப நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? எந்த இடத்துல எந்த கோர்ட்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு தாவேகா கேட்டுச்சு? பிஜேபி கேட்டுச்சு. நடிகை விஜய மிரட்டுறதுக்காக கேட்டுச்சு. தன்னாட்சி பெற்ற எல்லா அமைப்புகளுமே பிஜேபியோட ஒரு இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க எங்க சிபிஐ வழக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஆதவ் அங்க பேட்டி கொடுக்குறாரு, அது தமிழிருந்து உள்ளிட்ட பல்வேறு இணையதளங்கள்ல இப்ப வந்திருக்கு. அதுல அவங்க சொல்றது, ஆதவ் அர்ஜுனா சொல்றது, எங்கள் தரப்பு கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்கள் 3 கோரிக்கை வைத்தோம். சிபிஐ விசாரிக்க வேண்டும், அதை உச்சநீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும், அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்று கோரியிருந்தோம். அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுள்ளது. இது 3மே எங்களுக்கு சாதகமானது அப்படிங்கிறாரு. அதாவது சார், இது மொத்தம் 5 பெட்டிஷனர் சார். 5 பெட்டிஷனரையும் ஒரே பெட்டிஷனர் தான் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சது. இந்த விசாரிச்சதுல ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல தாவேகாவோ எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி எங்க சார் கேட்டாங்க? உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு கேட்டாங்க. சிபிஐ கேட்டது திரும்ப திரும்ப சொல்ற பாஜக கேட்டுச்சு சார். பாஜக இடியையும் இன்கம் டேக்ஸையும் எப்படி பயன்படுத்துதோ அதே மாதிரிதான் சார் சிபிஐ பயன்படுத்துது. நீங்க 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐயோட வழக்கு ரேஷியோ கொஞ்சம் எடுத்து பாருங்க சார். 84% அரசியல் தலைவர்கள் மேல மட்டும்தான் சார் போட்டிருக்கு சிபிஐ. அப்ப 84% வழக்குகள் சிபிஐ யாரை வச்சு பயன்படுத்துது? ஒண்ணு, தனக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாருக்கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடியை வச்சு மிரட்டும். இல்ல யாரெல்லாம் தங்களுக்கு மதிக்கலையோ, யாரெல்லாம் தன்னை மிரட்டி அதிகாரத்துக்கு தன்னை போட்டு நசுக்கணும்னு நினைக்குதோ பிஜேபி, அவங்க எல்லாருக்கும் இந்த சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸை பயன்படுத்தும். இது முழுக்க முழுக்க பிஜேபியோட வேலை. பிஜேபி தான் இதுல பெட்டிஷனர். திரும்ப சொல்றேன், இந்த சிபிஐ வழக்கு கேட்ட பெட்டிஷனர் என்கிட்ட காப்பி இருக்கு, நான் தரேன். பெட்டிஷனர் பிஜேபியை சார்ந்தவங்க. சோ பிஜேபிக்கு இது வெற்றின்னு சொல்லுங்க, தாவேகாக்கு இதுல எங்க வெற்றி? நான் கேட்கிறேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுல என்ன சார் பலனு?
சார் முதலமைச்சர் பொறுப்பா இரவோடு இரவா போறாரு சார், போய் மக்களை சந்திக்கிறாரு சார், அமைச்சர்களை துரிதப்படுத்துறாரு, அதிகாரிகளை துரிதப்படுத்துறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கிறாரு, உடனடியா அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறாரு. பொறுப்பா ஒரு முதலமைச்சர் நடந்துக்கிறாரு, நீங்க பொறுப்பற்று நடந்துக்கிறீங்க. நீங்க முதல்ல பேசும்போது அவசர அவசரமாக ஓடி போயிட்டாங்க, வெளியேறிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது ஆதவ அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்படும் போது காவல்துறை அதிகாரிகள் தான் எங்களை அங்கிருந்து வெளியேறும்படி கூறினாங்க, அதனால தான் நாங்கள் போனோம். அப்பவும் நாங்கள் கரூர் எல்லையில் தான் இருந்தோம். நீங்கள் உள்ளே வந்தால் கலவரமாகிவிடும் என்று சொன்னதால் தான் நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம், நாங்கள் தப்பி ஓடவில்லை அப்படிங்கிறார். நான் என்ன கேட்குறேன், இங்கேருந்து ஜார்க்கண்டுக்கு போக தெரியுதுல்ல தம்பி ஆதவர்ஜுனாவுக்கு, அங்கேருந்து பனையூருக்கும் பட்டினம்பாக்கத்துக்கும் 10 தடவை போக தெரியுதுல்ல. அன்னைக்கு போக வேண்டாம் சார், அடுத்த நாள் ஏன் போல சார், இது வரைக்கும் ஏன் சார் போல? இது என்ன மாதிரியான மனநிலை சார்? நீங்க பழி எடுத்து இன்னொருத்தர் சார், உங்க நிர்வாக சீர்கேடு சார், உங்களுடைய கட்சியோட உட்கட்டமைப்பே இல்லை சார். எல்லாம் விசிலடிச்சாங்க கூட்டமா இருக்கு சார். இந்த விசிலடிச்சாங்க கூட்டத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியல சார். நான் கேட்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கிறேன் சார். நடிகர் விஜய் பொதுவெளியில நண்பர்களே நம்ம தான் நம்ம கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதனால எல்லாரும் ஃப்ரீயா உட்காரு சார். இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய நடிகர் கூட இருந்து பார்த்துருக்கோம் சார். நாங்க அவங்களாம் இந்த மாதிரி வழி நடத்தல சார். ஒரு தலைமை பண்புக்கே தகுதி இல்லாத நபர் சார் நடிகர் விஜய். இதைத்தானே சார் நாங்க முதல்ல இருந்தே சொல்றோம். பாதிக்கப்பட்டவனோட கூட நிக்க வேண்டியதானே சார் ஒரு தலைவரோட வேலை. இது என்ன மாதிரியான மனநிலை சார்? நீங்க யாரை வச்சுதான் நீங்க யாருக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, எதுக்காக கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் உங்களை சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க சார். நீங்க வெளிப்படையா நீங்க அபத்தமா மீறுறீங்க சார். இந்த கேஸ் இந்த கோர்ட்ல கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்க சார். இன்னைக்கு கோர்ட்லயே அந்த குழந்தைய பறி கொடுத்த அந்த ஷர்மிளா அம்மாவோட கணவர்னு ஒருத்தரை கூட்டின்னு வராங்க சார், பன்னீர்செல்வம்னு அவர் பேரு. அந்த அம்மா தெளிவா சொல்லுது, அவர் என்னை விட்டுட்டு போய் பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆகுது, திருதிப்புன்னு எதுக்கு இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு தெரியலன்னு பெத்த குழந்தைய பெத்த தாய் சொல்லுது சார். மனைவி எழுந்த செல்வராஜ் சொல்றாரு சார், எனக்கு கிட்ட இந்த மாதிரி அதிமுக காரங்க வந்தாங்க, என்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பெட்டிஷன் சார். பெட்டிஷனே பொய் சார். இங்க பெட்டிஷனே பொய்யா இருக்கும்போது இதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு சார் இது? நீங்க நாளைக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கப்படும் போது பொய்யான வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் ஏமாத்தின அனைவரும் ஜெயிலுக்கு போவாங்க சார். உச்சநீதிமன்றத்தை ஏமாத்துறது நீங்க அவ்வளவு சாதாரணமா தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. ஒரு பெட்டிஷனர் எப்படி சார் பொய் சொல்ல முடியும்? ஆமா, உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. நாங்க இன்னைக்கு அதை வாதமா எடுத்து வச்சிருக்கோம். அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். கோர்ட்ல அவங்க பேசியிருக்காங்க. அதுவும் தான். ஆனா அதிமுக இந்த எடப்பாடி அடிமை எடப்பாடி ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, தன்னை ஒரு அரசியல் அனாதி ஆயிட்டாப்ல எடப்பாடி பழனிசாமி. அதனால யாராவது வரமாட்டாங்களா? தொடர்ச்சியா 14 தேர்தலில் நான் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முழுக்க முழுக்க தோல்வியோட விளிம்புல, இன்னைக்கு தோத்து விரக்தியோட விளிம்புல, இன்னைக்கு யாருமே இல்லாத காலகட்டங்கள்ல நடிகர் விஜயாவது நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நடிகர் விஜயை விட அதிகமா முட்டு கொடுத்துன்னு இருக்காரு அவர் அந்த கட்சிக்கு. நீங்க சார், நீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாநிலத்துல முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் சார், இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு சார். நீங்க 2 பேரும் ஒப்பிட்டு பாருங்களேன்ற. எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர். ஆனா நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சம்பவம் தகவல் உடனடியா கேள்விப்படுறாரு சார், உடனடியா துரிதப்படுத்துறாரு. இது எங்க சார்? நீங்க அதிமுக ஆட்சியும் இன்னையோட நம்ம திமுக ஆட்சியும் கொஞ்சம் தயவு செஞ்சு தளபதியோட ஆட்சியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன மாதிரி நிர்வாகம் நடக்குதுன்னு பார்க்கணும் சார். ஒரு நபர் ஆணையம் அமைச்சா இருக்கு சார். கோர்ட்டு சார் திரும்ப சொல்ல எஸ்ஐடி அமைச்சது எங்க கவர்மெண்ட் கிடையாது. எதன் அடிப்படையில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டதுங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. இது அதிமுக 50 என்ன சொல்றாரு, நீங்கள் தனிநபர் இப்போ அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. தமிழக அரசின் மூத்த அதிகாரிகள்லாம் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐடி அமைச்சா, அதுக்கு இங்கே இருக்கிற அஸ்ரா கார்கே அதில் குழு அவர் தலைமையில் அமைச்சா அவர் எப்படி அவங்கள எதிர்த்து கொடுப்பாரு? அதை யார் நம்புவாங்க? இதுபோல் பல கேள்விகள் இருக்குது. அதனால இது சிபிஐக்கு போனது சரிதான் அப்படிங்கிறாங்க. இல்ல, அதாவது இன்பதுரையா இருக்கட்டும், இல்ல ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும்,
நான் இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் தானா விசாரணை அமைச்சு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களால் முடியுமா? சொல்ல முடியுமா? எந்த வழக்கிலையுமே உயர் நீதிமன்றம் தாமா முன் வந்து ஒரு வழக்கு எடுத்து இந்த மாதிரி விசாரணை கமிஷன் அமைக்கலன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கிறேன். பல உதாரணம் தரேன். இதே நாட்டில் எத்தனை மாநிலத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சொல்லட்டுமா? என்ன சார் இதெல்லாம் பேச்சு? சார், உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி வேற, இவங்க வெளியில சொல்ற கேள்வி வேற சார். உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் தலையிட்டதுன்னே கேட்கல. அதனால கேள்வியை தயவு செஞ்சு புரிஞ்சீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்றதான் எங்களோட ஆணித்தரமான கருத்து. எப்படி தலையிடவே கூடாதுன்னு இவங்க பேசுறாங்க, அது எப்படி தலையிடாம இருக்கும்னு கேட்கிறேன். ஏன் தலையிடக்கூடாது? எந்த பிரிவின் கீழ் சொல்ல சொல்லுங்க பாப்போம். செக்ஷனை சொல்ல சொல்லுங்க. இந்த செக்ஷன் பிரகாரம் இல்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்க பாப்போம். நான் பல உதாரணங்கள் சொல்றேன், நான் தான் தயாரா இருக்கிறேன்றல்ல. பேசுங்க, ஆதாரத்தை கொடுங்க, நான் ஆதாரம் தரேன். சார், இதெல்லாம் அபத்தமா தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்கு, தான் மேல இருக்கிற குற்ற உணர்வை மறைக்கிறதுக்கு ஓடி ஒளியிற கதை சார் இதெல்லாம். கோர்ட் என்ன சொல்லுது? தெளிவா சொல்லுது. அதாவது அந்த பிரேயர் நடக்கிற காலகட்டங்கள்லயே எடுத்திருக்கீங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். டைமிங் தான் அவங்க பேசுறது. சோ டைம் வேற, ஒரே கேஸ் எடுக்கக்கூடாதுன்றதுலாம் இந்த மாதிரி அபத்தமா இன்னைக்கு கூட ஆதவர்ஜுனா பேசுறாரு சார். சென்னை உயர்நீதிமன்றத்துல அழுத்தம் கொடுத்தோன்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசுறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. உயர்நீதிமன்றத்துல நம்ம கட்டுப்படுத்த முடியுமா சார்? இது என்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வராது இல்ல. ஆதவர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தை நீங்க அழுத்தம் கொடுத்து அந்த டோன்ல ஒரு பேசுறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையில நீங்க செஞ்ச தப்பை எல்லாத்தையும் இன்னொருத்தர் மேல போடணும், இன்னொருத்தர் மேல பழி போடணும்ன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. சோ நீங்க வந்ததோட விளைவா நீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம எங்க மேல பழிய போடுறீங்க, உயர்நீதிமன்றத்து மேல பழிய போடுறீங்க. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இது மாதிரி பல வழக்குகள் இந்தியாவில் நடந்திருக்கு, பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. அப்பெல்லாம் இவங்க யாரும் வாய் திறந்து பேசவே இல்லை. நான் கேட்கிறேன், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல சார்? அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்க ஒரே நேரத்துல ஒரு நபர் ஆணையமும் விசாரிச்சுது, சிபிஐயும் விசாரிச்சுது. எப்படி சார் விசாரிச்சுது? அன்னைக்கு அந்த ஒரு நபர் ஆணையத்தை போட்டது யாரு சார்? அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி தானே சார் போட்டாரு. அப்ப எப்படி ஒரே வழக்கு ரெண்டு பேர் விசாரிச்சாங்க? ஏன் கேட்க வேண்டியதானே? அன்னைக்கு இந்த அறிவாளிங்களா அன்னைக்கு பேச வேண்டியதானே? நீங்க திமுக மேல எந்த குறையும் சொல்ல முடியல. ஆட்சியில் இருக்கிற எல்லா நலத்திட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு பொறாமை வந்துடுச்சு. மக்கள் கிட்ட 200 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்கிற ஒரு கட்டத்துல இருக்கிறதுனால ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திமுக மேல சொல்லணும். அப்ப என்ன குற்றச்சாட்டை சொல்றதுன்னு தெரியாம ஆளுக்கு வாய்க்கு வந்தது பேசுறாங்க. அபத்தமா நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அபத்தமா பேசுறாங்க சார். இன்னைக்கு வெளியில பிரஸ் மீட் கொடுத்த ஆதவர்ஜுனா கொடுத்த ஒரு வார்த்தையோட ஏத்துக்கவே முடியாது சார். அவர் தான் சொல்றாரு, திமுக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருதுன்னு அவர் தான் சொல்றாரு. அதுதானே சொல்ல. அதாவது தாவேக்காவை முடக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல சார். நான் கேட்கிறேன், கேப்டன் விஜயகாந்தை விட நடிகர் விஜய் பெரிய ஆளு நம்புறாங்களா? இல்ல அம்மையார் ஜெயலலிதாவை விட நடிகர் விஜய் பெரிய ஆளு நம்புறாங்களா? இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட நடிகர் விஜய் பெரிய ஆளு நீங்க நம்புறாங்களா? அவங்களெல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க சார். நீங்க எந்த மூலைக்கு யோசிச்சு பாருங்களேன். திமுகன்ற ஒரு இயக்கம் 75 வருஷம் கட்சி நடத்திருக்கோம், மக்களுக்காக இயக்கத்தை நடத்திருக்கோம். ஒரு இயக்கம், மக்களுக்கான ஒரு இயக்கம் 75 வருஷம் ஆட்சியை பிடிச்சிருக்கு, கட்சி நடத்திருக்கு. இந்த காலகட்டங்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்களை யாருமே மறுக்க முடியாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எமர்ஜென்சி பார்த்த இயக்கம், ஆட்சி கலைப்பு நடந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்த ஒரு இயக்கம். நடிகர் விஜயை பார்த்தா சார் பயப்பட போகுது? இதை போய் முடக்க வேண்டிய அவசியம் சார். உங்களோட திரும்ப சொல்றோம், தாவேகாவுடைய கையாலாகாத தனம், நடிகர் விஜயோட கையாலாகாத தனம், இந்த கையாலாகாத தனத்தை வச்சு இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே தவிர இருக்கிற தப்பு நீங்க செஞ்சதை ஒத்துக்க நீங்க தயாரா இல்ல. பாஜக என்ற ஒரு கட்சி பிண அரசியல் பண்ற ஒரு கட்சி சார். அது பிணத்தின் மேலதான் அரசியல் பண்ணும், வேற எதுவுமே பண்ணாது. மக்களுக்கு நல்லதே செய்யாது, செஞ்சதா வரலாறே கிடையாது. கும்பமேளாவா இருக்கட்டும், இல்லைன்னா கோத்ரா ரயில் அறிவிப்பு சம்பவத்தா இருக்கட்டும், இல்ல பாபர் மசீது இடிப்பாட்ட, எல்லாத்துலயும் கொஞ்சம் போய் பாருங்க சார், பாஜகன்ற கட்சி எப்படி வளர்ந்துருக்குன்னு. கலவரம் பண்ணாம பாஜக ஒரு மாநிலத்துல வளர்ந்துருந்து உங்களால நிரூபிக்க முடியுமா சார்? ஒரு மாநிலத்துல, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கலவரம் பிண அரசியல் பண்ணி வளர்ந்த ஒரு கட்சி பாஜக சார்.
என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் இன்னைக்கு போய் பாஜக கிட்ட சரணடைஞ்சிட்டார். பாஜக இதுல பிஜேபி என்ற ஒரு கட்சி நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க அவரை கேப்சர் பண்ணிட்டாங்கன்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த நடிகர் விஜய் தான் சொன்னாரு சிபிஐ ஒன்றும் உத்தமர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதனால நடிகர் விஜய் இதுல பெருசா ஜெயிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வச்சு நான் முட்டாள்தனமா பேசுற வார்த்தைகள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு மக்கள் புறக்கணிப்பாங்க. நீங்க இன்னொரு விஷயத்தை வெளிப்படையா பார்க்கணும். சட்ட ஒழுங்குன்றது ஒரு மாநில உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நேரடியா இந்த ஒரு விசாரணை கமிஷன் போய் அந்த விசாரணை எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம அதுக்குள்ள இது சிபிஐ விசாரணை வர வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது இது இடைக்கால உத்தரவு தான், இது ஒன்றும் இறுதி உத்தரவுலாம் கிடையாது. இல்ல இப்ப இந்த சிபிஐக்கு மாத்தினதே திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு ஒரு செய்தியும் வருது. அது எப்படி பாக்குறீங்க? அதுதான் நாங்க சொல்றோம்ல, பிஜேபின்ற ஒரு கட்சி இந்த சிபிஐ தன்னை பிஜேபியோட ஒரு அணியா செயல்படுது. அதுல போய் நடிகர் விஜய் அந்த விட்டில் பூச்சி மாதிரி போய் விழுந்துட்டார். நீங்க இன்னைக்கு சார் இன்னைக்கு அன்றைக்கு இரவே 1 hour அமைக்கப்பட்டது சார். நீங்க அஸ்ராக்கார்ன்ற ஒரு அதிகாரி சாதாரண அதிகாரி நீங்க நினைக்கிறீங்களா? அவர் சிபிஐல ஒர்க் பண்ணது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அந்த அதிகாரிய உயர்நீதிமன்றம் நியமிக்குது, அந்த அதிகாரி விசாரணை பண்றாங்க, களத்துக்கு போயிட்டாங்க. நீங்க களத்துக்கு போய் அந்த விசாரணை சரியா இருக்கு தப்பா இருக்குன்றதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசினா கூட பரவாயில்ல. ஒரு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே இங்க சிபிஐ எங்கிருந்து சார் வருது? இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களே. கொஞ்சம் இதுல எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்கா, லாஜிக் இருக்கான்னு பாருங்க. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பாஜகன்ற ஒரு கட்சி தாவேகன்ற கட்சிய விழுங்கிட்டதா தான் நான் பாக்குறேன். அதுல இந்த நடிகர் விஜய் விட்டில் பூச்சி மாதிரி அந்த விளக்குல போய் வெளிச்சத்துல போய் விழுந்துட்டாருன்றது தான் எனக்கு தோணுது. பாமக அன்புமணி சிபிஐ விசாரிச்சாதான் உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு சொல்றாரு. எல்முருகன்லாம் திமுகவுக்கு கிடைச்ச சவுக்கடி அப்படின்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணி. இல்ல சார், இப்போ அன்புமணி ராமதாஸ் அனாதையா நிக்கிறாரு. ஓப்பனா சொன்னா அவர் பாமகன்ற ஒரு கட்சியை ஐயா ராமதாஸ் அவர்கிட்ட புடுங்கினா அவர் அனாதை ஆக்கிட்டாரு. அந்த விரக்தியோட வெளிப்பாடுல ஐயா ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில இருந்தா கூட யாரை வேணா சந்திக்கிறாரு, அன்புமணியை சந்திக்க தயாரா இல்லை. ஆனால் தன்னோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கு நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம். ஆனா இந்த எல்முருகன்ற ஒரு நபர் அவருக்கு அந்த பிஜேபியோட வரலாறு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பிஜேபி எப்படி வளர்ந்துருக்குதுன்னு தெரியுதா தெரியல, இந்த மோடி இந்த அமித்ஷா இந்த கூட்டங்கள் எந்த மாதிரியான வேலைகள் செய்து எப்படி வளர்ந்து இன்னைக்கு நிக்குதுன்றதை அவங்க யோசிச்சு பேசணும். நீங்க கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திலேயோ பில்கிஸ் பானு வழக்கிலேயோ இல்ல பெஸ்ட் பேக்கரி வழக்கிலேயோ நீங்க இதே இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரா இன்னைக்கு இருக்கிற அமித்ஷாவில குஜராத்துக்குள்ள போக முடியல, ஓடி ஒளிஞ்சாரு. அவரு கண்டிஷன் பெயில கொடுத்தாங்க, மகாராஷ்டிரால போய் கையெழுத்து போட்டாரு சார். நீங்க கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல அந்த பின அரசியல் பண்ண கட்சி தானே சார் பாஜகன்ற ஒரு கட்சி. அன்னைக்கு வாஜ்பாய் பேசுறது யாராவது இவங்க மறந்துருப்பாங்களா? சொல்லுங்க. நீங்க யார் சார் எங்களை பேசுறதுக்கு? ஒரு சமூக இயக்கமா ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடத்துல உயர்த்தி கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சார். அண்ணாவோ பெரியாரோ தலைவர் கலைஞரோ தளபதியோ இல்லைன்னா இன்னைக்கு இங்க யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு விலகுமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை மோடியை கொண்டு வந்திருப்பாரா? இன்னைக்கு காலைச்சிட்டுண்டின்னு ஒரு திட்டத்தை உலகமே வியந்து பார்க்குது சார். ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்ப்போம் பிஜேபியால. இந்த திட்டம் உலகத்துக்கே நாங்க முன்மாதிரி திட்டமா வச்சிருக்கோம்னு. எல்லாம் பொய்யான வேஷங்கள் சார். அரசியலுக்காக மேடை மைக்கு கட்டிச்சுட்டு பேசுறீங்களா தவிர ஏதாச்சும் உண்மையை பேசுங்க. இன்னைக்கு சட்ட ஒழுங்கை பத்தி பேசுது இல்ல எல்முருகன் அவர்கள். என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அதிகப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்களுமே யார் சார்? பிஜேபி தான் சார் ஆளுது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லாமே டாப் 5. நான் சொல்றது அதிகப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதல் 5 மாநிலங்கள் பிஜேபி ஆளுது. பாதுகாப்பான மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு 12 லட்சம் கோடி முதலீடா ஏத்திருக்கோம், 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு அந்நிய நேரடி முதலீடு நேரடியா தமிழ்நாட்டுக்கு வருது. இதெல்லாம் பார்க்க தெரியாதா எல்முருகனுக்கு? சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்ற பிஜேபிக்கு? ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க, நாகரிகத்தோட பேசுங்க. நீங்க நாகரிகத்தோட பேசுங்க, நாங்க நாகரிகத்தோட பதில் சொல்றோம். ஆனா நீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத பொய்யான பேசுறது, இந்த சவுக்கடி கொடுத்துட்டாங்க அதை கொடுத்துட்டாங்கன்னு பேசுறா
நாங்க ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். உச்சநீதிமன்றம் உங்களெல்லாம் எத்தனை இடத்துல கொட்டி இருக்கு சார். குஜராத்ல நீங்க பில்கிஸ் பானு வழக்குல முன்னாடியே விடுதலை பண்ணதுக்காக உச்சநீதிமன்றம் பேசின வார்த்தைகளா நம்ம பேச தயாரா இருக்கிறோமா? சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் உங்களை எத்தனை இடத்துல கொட்டுச்சு சார்? பல இடத்துல உங்களை அவமானப்படுத்தி இருக்கு சார் உச்சநீதிமன்றம். அதை பத்திலாம் நீங்க பேசணும்னு வச்சீங்களா, இன்னைக்கு ஃபுல்லா நாளே போதாது. அவ்வளவு அவமானத்தையும் அசிங்கத்தையும் பெற்ற கட்சி பாஜக என்ற ஒரு கட்சி சார். ஆனா திமுக ஒரு இயக்கம் மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காக மட்டுமே சிந்திக்கக்கூடிய இயக்கம். ஒவ்வொரு சாதனையும் ஒவ்வொரு திட்டத்தையும் இந்தியாவுக்கு முன்மாதிரியா இருக்கு. நீங்க முதல்ல சொத்துல சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லும் போது எதிர்த்தவங்க சார் டெல்லியில இருந்தவங்க. அத முதல்ல அறிவிச்ச இயக்கம் திமுக சார். விதவை திருமணத்தை முதல்ல இந்தியாவிலேயே அங்கீகரிச்ச மாநிலம் தமிழ்நாடு சார். அதை செஞ்சது திமுக சார். நீங்க ஒவ்வொரு திட்டத்தையும் இந்தியாவுக்கு முன்மாதிரியா இந்த மாநிலம் தமிழ்நாடு, அதை கொண்டு வந்த அத்தனை திமுக. மறக்க கூடாது. நீங்க எல்முருகன்லாம் சட்ட ஒழுங்கை பத்தியோ பாதுகாப்பு பத்தியோ உரிமையை பத்திலாம் பேச தகுதியே இல்லாத நபர். அதனால தயவு செய்து நாகரிகத்தோட பேசுங்க, வார்த்தைகள் அளந்து பேசுங்க. தயவு செஞ்சு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை முழுசா படிச்சுட்டு பேசுங்க. அறப்போறையா படிச்சுட்டு பேசாதீங்க. ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கு அப்புறம் படிங்க, படிச்சுட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்றோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அதுக்குள்ள இது முழுசா வெற்றி அடைஞ்ச மாதிரிலாம் குதிக்கிறதுல எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு இடைக்கால உத்தரவு தான். சீராய்வு மனு போடலாம், நிறைய ஆப்ஷன் இருக்கு லீகலா. ஆனா இது ஒன்றும் முடியாத காரியம்லாம் கிடையாது. அதனால பொறுத்துருங்க, அவசரப்படாதீங்க, அதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, அதுக்குள்ள நீங்க கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடாதீங்க. ஆனா அப்புறம் மூக்கொடைஞ்சு உட்காரும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் உங்களுக்கு தான். யோசிச்சு பேசுங்க. இது நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.